அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி வருடம் தை 2ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடம் 15/2025. இன்று மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், கரிநாள் கருத்தில் கொள்ளணும். அதே போல இன்று மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை பூசம், பின்பு ஆயில்யம். திதி இன்று அதிகாலை 4:24 வரை பிரதமை, பின்பு துவாதிசி. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் மூலம் பூராணம் கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் காலை 7:30 to 9. குளிகை காலை 10:30 to 12. சூலம் இன்று வடக்கு கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேசத்தை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்க இன்று கோவப்படாமல் சாந்தமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் அமையும், கருத்தில் கொள்ளணும். ஏன்னா கூட இருக்கிறவங்க கோபம் வராப்போல பேசுவாங்க, கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ரிஷபத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாகுது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இன்று செய்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுனத்தை பொறுத்த மட்டும் நாள் அருமையாகுது, சுகமான நாள், வெற்றி அடையக்கூடிய நாள். நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தேடி வரும், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கடகத்தை பொறுத்த மட்டும் நாள் சரியில்லை. அவங்க மிகவும் கவனமாக இருக்கணும். சாதாரண நாளை விட அதுக்கு கீழே தான் இந்த நாள் இருக்குது. அதனால் விழிப்புணர்வு தேவை, மிகவும் கவன தேவை, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்மத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சிந்தனை சிதறாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னியை பொறுத்த மட்டும் பாராட்டு பரிசு பெறக்கூடிய நாளாக சிறப்பான நாளாகுது. நீங்கள் அதை கேட்டு, அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகள் தன்னால் தேடி வரக்கூடிய நாளாகவும் பாராட்ட பரிசும் பெறக்கூடிய நாளாக இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. துலாமை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பாக இருக்குது. நீங்கள் பிறருக்கு உதவிங்க. உங்களுடைய உதவி பிறருக்கு தேவைப்படும். உங்களுக்கு வீட்டிலையும் சரி அலுவலகத்திலும் சரி ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும், ஒற்றுமை அதிகமாக கிடைக்கும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இன்று நாள் சரியில்லை. அவங்களுக்கு உடல் சோர்வாகவும் மன கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிக்குது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்குது. சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை நீங்கள் தலையிட்டு நீங்கள் வம்பில் மாட்டக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது. கணவன் மனைவியோட பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலேயோ சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கில் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாக இருக்குது, மகிழ்ச்சிகரமான நாள். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களும் இன்று நடைபெறலாம், உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கு நெருக்கம் அதிகமாகும், கணவன் மனைவிட்டையும் ஒற்றுமை அதிகமாகும், அலுவலகத்திலேயும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு அரவணைக்க கிடைக்கும், மேலே அதிகாரிகிட்டையும் பாராட்டு பரிசு பெறுங்க, கருத்தில் கொண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் மிகவும் அருமையாக இருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் அச்சப்படக்கூடிய நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்கிட்ட இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. கவனமாக இருந்தால் தான் இந்த நாளில் நீங்கள் சிறப்பாக கையாள முடியும். விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். கணவன் மனைவிட்டையோ பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையோ சக ஊழியர்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையோ பகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளை நீங்கள் கவனமாக செலவழித்தா தான்
இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. இப்போ நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை மிக கவனமாக முறையில் இருக்கணும். அப்போ தான் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவிக்கும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பிள்ளைகள்கிட்ட மன கஷ்டங்கள் வரக்கூடிய நாளாகவும் தான் மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிக்குது. அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரும். மேலதிகாரிகிட்டேயோ பிரச்சனைகள், அதாவது அவருடைய மேலதிகாரியுடைய பகைக்கு ஆளாக நேரிடும். அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த நாளை செலவழிக்கணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் ஃபோனில் தகவல் வந்தாலும் மிக கவனமாக தான் பேசணும். அலுவலகத்திலேருந்து வந்தாலும் சொந்தக்காரர்கிட்ட வந்தாலும் கருத்தில் கொள்ளுங்கள். எப்படி வேணாலும் உங்களுக்கு பகை பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இருப்பதால் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே இந்த நாளை சிறப்பாக கையாள முடியும். மீனராசிக்காரர்கள் கவனத்துக்கு கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நான் ராசி அடிப்படையில் சொல்லிட்டேன். நட்சத்திர அடிப்படையில் அது மாறுபடலாம். எது எப்படி இருந்தாலும் சந்திராஷ்டிரம் அது வேலையை செய்யும். இன்று சந்திராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். தேவையில்லை, ஏற்கனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் சிக்கலான நாளாக தான் இருக்குது. அதனால் விழிப்புணர்வு தேவை. மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். எக்காரத்தை கொண்டோ மொபைல் ஃபோனை பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. வண்டியை எடுக்கக்குள்ள வண்டியில் பிரேக் பிடிக்குதா, பெட்ரோல் இருக்குதா, வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குதா பார்த்துட்டு தான் எடுக்கணும். கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டிரத்தை பொறுத்த மட்டும் விபத்துகள், மன உளைச்சல், மன கவலை, மன சோர்வு அனைத்து ஏற்படுத்தக்கூடியது சந்திராஷ்டிரம். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம்.